சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவுடன் புதிதாக பாமக கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தையும் 30 தொகுதிகள் வரை பாமகவிற்கு கொடுக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும், ஆனால் பாமகவின் தலைவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் பன்னீர்செல்வத்தை செங்கோட்டையனுக்கு மீண்டும் பதவிகள் வழங்கப்பட வேண்டும், கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையனுக்கு பதவியை மீண்டும் வழங்க வேண்டும், அதேபோல் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக கூறக்கூடிய பன்னீர்செல்வத்தையும் அதிமுகவில் மீண்டும் இணைக்கப்பட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியின் தூதாக அனுப்பப்பட்ட நபரிடம் தற்பொழுது தெரிவித்துள்ளார். ராமதாஸ் ஐயா அவர்கள் தற்பொழுது பாமக அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதற்கு இந்த நிபந்தனைகள் எதற்காக என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கட்சியின் தலைமையை ஏற்று பிற கட்சிகள் செல்கிறது என்றால் அந்த தலைமை ஏற்கக்கூடிய கட்சி வலிமையாகவும் வலுவாகவும் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தற்பொழுது அதிமுகவின் நிலைமை உட்கட்சி மோதலில் இருப்பதன் காரணமாகவும் ஒரு அணி இரு அணி என்று இல்லாமல் கிட்டத்தட்ட 4 அணிகளாக பிரிந்து கிடப்பதன் காரணமாகவும் அனைவரையும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு என்பது அதிமுகவிற்கு கிடைக்கும். இல்லை என்றால் மிகப்பெரிய தோல்வியை தான் அதிமுக பெறும். அதிமுகவுடன் தற்பொழுது கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாஜக தான். பாமக அதிமுகவின் தலைமையை ஏற்று வந்தால் நிச்சயமாக தேமுதிகவும் கூட்டணிக்கு வரும். ஒருவேளை தமிழக வெற்றி கழகமும் திமுகவை வீழ்த்துவதற்கு வேறு வழியே இல்லை என்பதற்கேற்ப ஒரு சூழல் உருவாகும் பொழுது அதிமுகவின் தலைமையை ஏற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் அதிமுக வலுவாக இல்லை என்றால் இது அனைத்துமே சாத்தியம் கிடையாது என்பதையும் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் ராமதாஸ் ஐயா அவர்கள் அதிமுகவை முதலில் ஒருங்கிணையுங்கள், அதை கட்டமையுங்கள், அதற்கு பிறகு கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தலாம். அப்படி கூட்டணி உருவாகினால் 35 தொகுதிகள் வரை நாங்கள் கேட்கின்ற தொகுதிகளை தர வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியின் விசுவாசியிடம் அன்புமணி மற்றும் ராமதாஸ் ஐயா அவர்கள் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் நமது இலக்கு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது மட்டும்தானே. அதிமுகவின் உட்கட்சிகளில் மோதல்கள் இருக்கக்கூடாது என்பதை தான் செங்கோட்டையன் அவர்கள் இதற்கு முன்னால் தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையன் தன் மீது குற்றம் சாட்டினார் என்ற காரணத்திற்காக அவரை பதவியிலிருந்தும் முக்கியமான பொறுப்பிலிருந்தும் நீக்கியது